பிக் பாஸ் ஷோ மூலிமா தங்களோட காதலை தொடர்ந்து பாவனி மற்றும் அமீர் அடுத்த கட்டமாக அவங்களோட லைஃப்பில் முக்கியமான ஸ்டேஜான கல்யாணத்துக்கு மூவ் ஆயிருக்காங்க. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஹால்டி செரிமனி ஃபங்க்ஷன் வந்து அழகாக வந்து வெளியே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு ப்ரைவேட் ஹோட்டலில். ஸோ அங்கே தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த ஹால்டி செரிமனி ஃபங்க்ஷனுக்கு அவங்க தயாரான அழகான வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். இப்போ பயங்கரமாக ட்ரெண்டாக வந்து இந்த இதை பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அமீர் மற்றும் பாவனி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான். பாவனி வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த ஷோவில் வந்திருந்தாங்க. அமீர் வந்து ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியாக தான் வந்திருந்தார். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே டிஆர்பி ரேட்டிங்காக தான் வந்து இவர் வந்து லவ் பண்ணுறதா கன்வே பண்ணிகிட்ருக்காருன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு சீசனில் வரவங்களும் பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறது தான் வந்து ஒரு முக்கியமான ஆயுதமாக எடுத்து பிக் பாஸ் ஷோவில் வந்து இருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கடைசி வரைக்கும் இருக்க முடியுன்ற மாதிரியான ஒரு கான்செப்டே வந்துருச்சு. ஸோ அதனால தான் வந்து அமீரும் அப்படி தான் இருப்பாருன்னு நினச்சிட்டு தான் இருந்தாங்க பாவனிக்கிட்ட. ஆனால் அவர் வந்து அந்த ஷோ முடிஞ்சு வந்ததுக்கப்புறமும் பிக் பாஸ் ஜோடிகளில் 2 பேருக்கும் ஒன்றா அதை வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, இன்னும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து லவ் பண்ணுறேன்னு அவர் வந்து கன்வே பண்ணிகிட்டே இருந்தார் ஒவ்வொரு டைமும் அந்த டான்ஸ் ஷோவில் கூட. அட்லாஸ் அந்த டான்ஸ் ஷோ ஃபினாலேயில் வந்து பார்த்திங்கன்னா பாவனி அவங்களோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக அவங்களோட ஹால்டி செரிமனி ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு. பாவனி வந்து பார்த்திங்கன்னா சீரியல்ஸ்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க. பிக் பாஸ் ஷோவில் வந்ததும் தன்னோட லைஃப்பில் நெக்ஸ்ட் கரியர் மூவ் பண்ணலான்ட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப்பில் செகண்ட் டைமாக மேரேஜும் பண்ணிக்கிட்டு இப்போ ஹாப்பியாக அவங்களோட லைஃப் லீட் பண்ண போகிறாங்க. அமீர் ஒரு டான்ஸ் ஏடிஎஸ் அகாடமி வந்து வச்சுருக்காரு. நிறைய குட்டி பசங்களாம் கூட அந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருந்தாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பெரிய லைஃப் சேஞ்ச்னே சொல்லலாம். இதில் வந்து அவருக்கு நல்ல ஃபேம் கிடைக்கும். நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோரியோகிராஃப் பண்ணுறாரு. டான்ஸ் அகாடமி நிறைய வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காரு சென்னையிலையும். ஸோ லைஃப்பில் ஒரு முக்கியமான ஸ்டேஜாக வந்து அவருக்கு பிக் பாஸ் அமைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரும் பிக் பாஸ் ஷோ மூலியமாக தான் பாவனி கிடச்சிருந்தாங்க. 2 பேரும் நிறைய ஷோஸ் வெளியே போய் ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுன்னு பேராக தான் போயிட்டு இருந்தாங்க. பாவனி வந்து ரொம்ப மாதம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா லவ் அக்செப்ட் பண்ணதை ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 6 மந்த்ஸ் கிட்ட எடுத்துக்கிட்டேன், ஆனால் அவர் வந்து 3 இயர்ஸ் கிட்ட எடுத்துக்கிட்டாரு இந்த மேரேஜ் வந்து ஓகே சொல்கிறதுக்கு அப்படின்னு வந்து பாவனி சொல்லியிருந்தாங்க. அமீர் வந்து இப்போ தன்னோட சக்ஸஸ்ஃபுல்லான கரியரில் வந்து இருக்கார். ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப் 2 பேருக்கும் நம்மளோட விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே ஆட்டப்பாட்டத்தோடு வந்து அவங்களோட ஹால்டி செரிமனி ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அதை பார்த்துட்ருக்கோம். இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே. அவங்களுக்கும் ரீசெண்டாக தான் வசீன்றவங்களோட மேரேஜ் நடந்தது, செகண்ட் மேரேஜ். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பேராக வந்து இவங்களோட இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அழகான வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். நிறைய லவ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூவாக இருக்காதுன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்க பட்சத்தில் இவங்க 2 பேருமே அதை வந்து பொய்யாக்குற விதமாக நெக்ஸ்ட் லைஃப்பில் வந்து முக்கியமான ஸ்டேஜாக கல்யாணத்து வரைக்கும் வந்துட்டாங்க. பவீர் மற்றும் அமீர் இவங்க 2 பேரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்த்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கோங்க. பாவனி வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜய் டெலிவிஷனில் கூட நடிச்சிருக்காங்க பிரஜிங் கூட. ஸோ உங்களுக்கு வந்து அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்குமா, இல்லைனா அமீரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்ற கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹால்டி செரிமனி ஃபங்க்ஷனான சில அழகான தருணங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எல்லாருமே வந்து சூப்பராக வந்து அவங்களோட இந்த ஹால்டி செரிமனி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. இந்த கியூட் ஜோடிக்கு நம்மளோட வாழ்த்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கலாம். ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.